80 சொட்டு ரத்தம் ஒரு துளி விந்துன்னு சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பாக சகோதரரே, அதைத்தான் நம்ம சித்தர்களும் சொல்லியிருக்காங்க, நம்முடைய முன்னோர்கள் பலரும் சொல்லியிருக்காங்க. ஆனால் நவீன மருத்துவர்களுக்கு அது ஒன்றுமே கிடையாது, அது ஒரு கழிவுன்னு சொல்கிறாங்களே. விந்து சக்தி போய் கொஞ்சமாச்சு ஒரு மாமரம் இருக்குது, அதோட கழிவு என்ன? அதோட பழங்கள் அதோட கழிவுங்களா? அது அதோட விதை, அதோட உயிர். ஆனால் கழிவுங்கிறது சருகு, இலை தான் சருகு ஆச்சுங்களா. சருகு தான் கழிவு, பழங்கள் கழிவு கிடையாது. அது மற்ற உயிரினத்துக்கு இலைகளே கூட கழிவுன்னு சொல்ல முடியாது, பூமிக்கு உரமாக மாறுது. ஆனால் பழங்களை போய் கழிவுன்னு சொல்லுவாங்களே யாராச்சும்? அந்த மாதிரி நம்ம விந்து சக்தியை போய் கழிவுன்னு சொன்னால் அது எப்பேற்பட்ட மோசமான விஷயம். இந்த நவீன வணிக மருத்துவம் இதை கழிவுன்னு சொல்லுது. ஆனால் நம்முடைய கலாச்சாரம் அதை சிவலிங்கமாகவே வடித்து சாமியாக கும்பிடுது. யோசிச்சு பாருங்கள், எது உயர்ந்த கலாச்சாரம்னு. இது தேவையில்லை ஆச்சுங்களா. ஆனாலும் நம்ம இதுக்கு முட்டு கொடுத்து இவ்வளோ தூரம் கொண்டு போயிட்டோம். ஆகவே வேறு வழி இல்லை. அது நம்ம ரொம்ப தலைக்கு மேலே போயிடுச்சு, அதை நம்ம இடித்தா நம்ம தலையில் விழுகும். ஆகவே அது வேண்டாம், நம்ம அதையும் குறை சொல்லி பயனில்லை. ஆனாலும் நம்முடைய விந்து சக்தியை காப்பாற்றினா நமக்கு நல்ல பலன் இருக்குது. நோய் நொடிகள் குணமாகும், குணமாகாமல் இருக்கிற நோய் நொடிகள் கூட குணமாக ஆரம்பிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரியான உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் சேர்த்துட்டா உணவே மருந்தாகும் ஆச்சுங்களா. உணவே மருந்தாகுங்கிற ஒரு வார்த்தையை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம விந்து சக்தியை காப்பாற்றிட்டு வரும்போது மட்டும்தான் உணவே மருந்தாகும். விந்து சக்தியை காப்பாற்றாமல் நான் உணவை மருந்தாக்கிக்கிறேன்னு சொன்னால் அது பைத்தியக்காரத்தனம். அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் அவங்க விந்து சக்தியை காப்பாற்றிருப்பாங்க, அவங்க சாப்பிட்ருப்பாங்க, நல்லா இருந்திருக்கும். ஆனால் மற்ற மக்கள் விந்து சக்தியவே காப்பாற்றாமல் சுய இன்பத்தில் வீணாக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் எந்த கீரை சாப்பிட்டாலும் ஒரு பலனும் தெரியலையே, எந்த ரசத்தை குடித்தாலும் எந்த பலனும் தெரியலையே, சித்த மருத்துவம் வேஸ்ட்டு, அந்த ஆயுர்வேதம் வேஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் அதை உருவாக்கிய மகரிஷிகளும் யோகிகளும் சொன்ன முக்கியமான விஷயமே நம்ம விந்து சக்தி நீங்கள் காப்பாற்றிட்டு இருந்தால் தான் அந்த மருந்தெல்லாம் பலன் தரும். அடிப்படையாக அதுதான். எந்த மருந்து சாப்பிட்டாலும் பலன் கிடையாது விந்து சக்தி காப்பாற்றாத மனுஷனுக்கு அப்படின்னு தன்வந்திரி சொல்லியிருக்கிறாரு. அப்போ என்ன காரணம்னு பாருங்கள், எல்லாத்துக்கும் அடிப்படையே இதாருங்க. வாழ்க வளமுடன். 80 சொட்டு விந்து, 80 சொட்டு ரத்தம் அப்படிங்கிறது ரத்தத்தோடு இல்லைங்க, 80 சொட்டு ரத்தம் தான் போகுதுன்ட்டு இல்லை, அதோடு சேர்ந்து உயிராற்றல், அதோடு சேர்ந்து நம்ம வாரிசுகள், அதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அது நம்ம ஒரு சொட்டு இதில் லட்சம் பிரகாசம் வீணடிக்கலாம், கொன்று குவிக்கலாம் ஆச்சுங்களா. போர்க்களத்தில் போய் நம்ம உயிரினங்களை கொள்கிறோமோ இல்லையோ, நம்ம வாழ்க்கைங்கிற களத்தில் வீணாக்குறோம். அதெல்லாம் தவிர்த்துக்கோணுங்க. நம்ம என்ன சொல்கிறோம், வீணாக்காமல் இருந்தால் நீங்கள் அது உடலிலேயே ஐக்கியமாயிரும், அது உடலில் நமக்கு பலமாக மாறிடும். அது பலமாக மாறுன்னு தான் பல யோகிகளும் சொன்னாங்க. அதைத்தான் நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேனுங்க. அமெரிக்காவை கட்டமைச்ச ஜார்ஜ் வாஷிங்டனும் அதைத்தான் சொன்னார், இந்தியாவை கட்டமைச்ச மகாத்மா காந்தியும் அதைத்தான் சொன்னார். அப்போது அறிவாளிகள் உருவாக்குனாங்க. அப்போ அது முட்டாள்கள் அமல்படுத்திக்கிட்டே போகிறதுனால தானே இப்போ அதெல்லாம் நல்லதுன்னு சொல்கிற அளவுக்கு ஆகிருக்குது. சொல்லுங்க பார்க்கலாம். மது ஒழிப்புன்னு சொன்ன ஒரு காந்தி, அப்போ அதை வச்சு தானே அரசாங்கமே நடக்குது. அப்போ நம்ம எதை சொல்ல முடியும்? ஆகவே நம்ம யாரையும் குறை சொல்லி எந்த பலனும் இல்லைங்க. ஆனால் நம்முடைய உடல் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது. அது அந்த உரிமை நமக்கு எப்பவும் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம உடலில் நம்மளை மீறி யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாது. ஆகவே விந்து சக்தியை தயவு செஞ்சு வீணாக்காமல் உங்கள் கையில் இருக்கிறத நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது. அந்த சக்தி உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கலாம். அது எந்த சக்தினா அது விந்து சக்தி தான் ஆச்சுங்களா. அதை வீணாக்காமல் இருங்க. அது எல்லாம் வல்ல இறையாற்றலுக்கு இணையான ஒரு சக்தி. அதுதான் உங்ககிட்ட இருந்து பிரபஞ்சத்தையே இழுத்துட்டு வரும். அது நீங்கள் வலிமை இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ஏதோ அங்கேயோ இருந்து ஏதோ வருது நாம் தூக்கிக்கலான்னா அது எந்த காலத்துலேயும் வராது, வரப்போகிறதும் இல்லை ஆச்சுங்களா. கோடி 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 எண்ணிறந்த கோடியே அது இதுன்னு நினச்சிட்டு மாண்டு போன மக்கள் எண்ணிறந்த கோடியேன்ட்டு நான் சொல்லிகிட்டு இருக்கிறது எல்லாருக்கும் புரியாது. யாருக்கு விளக்கெண்ணெய் உடம்புல ஊசிட்டு நான் புரண்டாலு ஒற்றை மண்ணுதான் ஒட்டுங்கிற மாதிரி எத்தனை பேருக்கு புரியுதோ ஆழமாக அத்தனை பேருக்கு புரிஞ்சுட்டு போட்டுன்னு நம்ம சொல்லிடுறோங்க. வாழ்க வளமுடன்.